கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தீத்து 1:1 தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த வசனத்தை துவங்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ஊழியக்காரன் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே பல இடங்களிலே அவர் எழுதும்போது தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அவர் மிகவும் விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிறதான வார்த்தையை தான் பவுல் அதிகமாக விரும்பினார். பாருங்க, தான் ஒரு அப்போஸ்தலன், தான் ஒரு பாஸ்டர், ஒரு தீர்க்கதரிசி அப்படின்றத இந்த காலத்தில் அதிகமாக விரும்பி இருக்கிற இந்த காலகட்டத்தில், ஆனா பவுல் அன்றைக்கே அவர் எதைத்தான் விரும்பினார் என்று சொன்னால், நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதில் தான் அவர் பெருமிதம் உள்ளவராய் காணப்பட்டார். அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவினுடைய அடிமை என்பதாக பவுல் தன்னை பல இடங்களிலே அவர் சொல்லி இருக்கிறார். என்பது பிள்ளைகளே, பாருங்க, தன்னை அறிமுகப்படுத்தும் போது நான் கிறிஸ்துவின் அடிமை என்பதில் தான் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். பவுலுக்கு ஒருவேளை அன்றைக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த விசிட்டிங் கார்டில் பவுல் எதை எழுதியிருப்பாருன்னு சொன்னா, தன்னுடைய பெயர் போடுகிற இடத்துல பவுல் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய அடிமை என்று தான் அவர் எழுதியிருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்க, இந்த அடிமை அப்படின்ற வார்த்தையை 3 விதங்களில் நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். முதலாவது, அடிமை அப்படின்றது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அதாவது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு தங்களை அடிமையாக விற்று போட்டவர்கள், ஒப்பு கொடுத்தவர்களை தான் அடிமை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். சோ ஒரு கெட்டு போன நிலையில இருக்கிறவங்களுக்கும் நாம அடிமை அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறவர்கள், தங்களுடைய கெட்ட பழக்கங்களினால, தங்களுடைய தவறான ஹேபிட்ஸ்னால, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு அடிமைகளாக அதுக்கு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சிலர் சீரியலுக்கு அடிமையா இருப்பாங்க, சிலர் விளையாட்டுக்கு அடிமையா இருப்பாங்க. இப்படி பல விதங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் சிலர் என்ன பண்றாங்க, இப்படி கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள், அதாவது கெட்டு போன பரிதாப நிலைமையில் இருக்கிற அடிமைகள். இரண்டாவது என்ன அப்படின்னா, அடிமை அப்படின்றது பிறர் நம்மளை அடிமைப்படுத்துவது. முதலாவது அடிமைத்தனம் அப்படின்றது நம்மளை நாமளே அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறது. இரண்டாவது அடிமைத்தனம், அடிமை அப்படின்ற அந்த வார்த்தை என்பது பிறர் நம்மளை, அதாவது மனிதர்கள், நமக்கு வேலை செய்யறவங்க, நம்ம அண்ணங்க, தம்பிங்க, சக விசுவாசிங்க, சக மக்கள் நம்மளை அடிமை போல நடத்துகிறாங்களே, கெட்டுப்போ, அதாவது ஒரு இழிவான நிலையில நம்மளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்களே, நம்மளை தள்ளப்பட்ட நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துறாங்களே, நம்மளை கையை கட்டி நிக்கிற அளவுல நம்முடைய சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுக்கும் அடிமைதான். ஆனா இது பிறரால் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு அடிமை. மூன்றாவதாக, அடிமை அப்படின்றத எப்படி விவரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்பதான் இந்த வசனத்துக்கு வாங்க, நான் தேவனுடைய அடிமை, கிறிஸ்துவினுடைய அடிமை அப்படின்ற வார்த்தை மூன்றாவதாக பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். பாருங்க, கிறிஸ்து, அதாவது பவுல் இங்கே பயன்படுத்துகிற இந்த அடிமைன்ற வார்த்தை கிறிஸ்துவுக்கு அடிமை அப்படின்றத தான் அவர் பயன்படுத்துறார். நான் இப்ப கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்றது ஒரு உயர்வான நிலையில இருக்கிறேன். அதாவது கெட்டு போன நிலையில இருக்கிற ஒரு அடிமை இருக்கிறான், பிறரால அவல நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு அடிமை இருக்கிறான். ஆனா கிறிஸ்துவுக்கு அடிமை என்பது ஒரு உயர்வான நிலை. அந்த உயர்வான நிலையை தான் பவுல் இங்கே பேசுகிறார். பவுல் சொல்லுகிறதான இந்த அடிமை யார் அப்படின்னு சொன்னா, இந்த அடிமை விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். இந்த அடிமை எஜமானுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவன். இந்த அடிமை கிறிஸ்துவின் விருப்பத்திற்கு தன்னையே கொடுக்கிறவனாயிருக்கிறான். கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, விரிவுபடுத்துவதற்காக, அந்த முன்னேற்றத்தின் பாதையிலே அழைத்து செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு அடிமையாய் இருக்கிறான். இந்த அடிமை தன் சொந்த நலன்களை புறக்கணித்து விட்டு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அடிமையாய் இருக்கிறான். இந்த அடிமைதான் தன்னைத்தானே வெறுத்து கிறிஸ்துவை அதிகமாய் நேசிக்கிற ஒரு மனிதனாக, இந்த அடிமைதான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற அடிமை. இந்த அடிமைதான் நித்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அடிமை. இந்த அடிமைதான் கிறிஸ்து இயேசுவை, அதாவது விசுவாசத்தை துவங்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அடிமை.
தேவ பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நீங்களும் நானும் தேவனுக்கு அடிமைகளாய் இருப்போம். தேவனுக்கு அடிமைகளாய் இருப்பதிலே நாம் பெருமிதம் கொள்ளுவோம். ஏனென்றால் அவர் நம்முடைய எஜமானர். அவர் நம்மளை வலுக்கட்டாயமாக அடிமைப்படுத்துவதில்லை. தம்முடைய அன்பினாலே நம்மை அடிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் நம்மை அமர வைக்கிறார். அவருடைய பாதத்தில் விழ வைக்கிறார். அவருடைய பாதத்தில் விழுந்து ஆராதிக்க வைக்கிறார். உலகத்திற்கு ஒன்றுக்கும் நான் அடிமை அல்ல என்று பவுல் சொல்லுவது போல, நான் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அடிமை என்று சொல்லி நாமளும் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, வேற எதுக்கும் யாருக்கும் நான் அடிமையாக வாழ மாற விரும்பல, உமக்கு மாத்திரம் அடிமையா இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் அடிமை. ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவின் அடிமைகளாய் வாழ்வதற்கு ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட உபதேசத்திற்கோ, எந்த ஒரு சபைக்கோ, ஆண்டவரே, எந்த ஒரு ஆண்டவரே மனிதர்களுக்கோ நாங்கள் அடிமை அல்ல. கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அடிமை என்கிறதான அந்த உணர்வை, அந்த தெளிந்த புத்தியை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்க தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.